இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. என்ன அனாதன நினைச்சியா? தட்டி கேட்கறதுக்கு எனக்கும் ஆள் இருக்கு. எங்க தாலி அத்து போட சொல்லு உன் தம்பிய. போட சொல்லு. ஐயோ அம்மா, வேணாம்மா, அவங்கள அனுப்பிடாதீங்க. ஹோட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு என்னால ஆவாது. எம்புட்டு அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாலும் எல்லா காப்பியும் என் மூஞ்சில தான் ஊத்துவாரு. அத்த, இந்த உருட்டு மிரட்டலாம் உன் குடும்பத்தோட வச்சுக்க. எங்க அம்மா மேல இன்னொரு வாட்டி கைய வச்ச இந்த அருவாமனையால உன் கொண்டைய அறுத்துருவேன். ஊளமுக்கா உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிருவேல. உனக்கு தைரியம் இருந்தா என் கொண்டை யாரில பாப்போம். என் கொண்டை யாரில பாக்கலாம். வாங்க சாவடிச்சிருவேன் பாத்துக்க. யாருக்கு அருவாமனையே சரியா பிடிக்க தெரியல உனக்கு. பேச்சு வேற. ஏன் கொண்டைய அறுக்க போறியா? நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பார். என்ன நினைச்சிட்டு இருக்காமே? விடல விடல விடு என்ன. அச்சச்சோ, என்ன பேச்சு பேசுறாவ? போதா குறைக்கு உம்மாவன் மூக்குழுகி பாதையிலேயே நின்னுக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு அருவாவை தூக்கிக்கிட்டு வரான். எல சவுந்தரம், இந்த பாரு, இந்த உம்மனா மூஞ்சி இப்பெல்லாம் உன் கண்ட்ரோல்ல இல்லையால? செக் அடிச்சு துரத்த துப்பு கெட்டு போய் இன்னுமால அவளை இந்த வீட்டுக்குள்ளாரிய வச்சிருக்க? அக்கா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா நீ? அவ அண்ணன் அவன் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். அந்த வெறுப்பு இருக்காதா இப்ப அவளுக்கு? நீ பாட்டுக்கு சுருக்கு சுருக்குன்னு கையை நீட்டிக்கிட்டே இருக்கே. புரிஞ்சுக்கா முதல்ல எப்ப என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கணும்ல நாம. ஏல சவுந்தரம், ஏன்லா எம்புட்டு தூரமா நீ மானங்கிட்டு போய் நிக்க? அக்கா, சில நேரங்கள்ல சைலண்டா தான் சைக்கிள் ஓட்ட வேண்டியிருக்கு. தாரு, நான் பொறுத்து போறேங்கிறத நீ வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்காத. அத அந்த ரத்னா என்ன கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு என் அம்மாவும் தான் ஒரு காரணம். அவ குடும்பத்துக்கே அம்மா தான் ஒரு பெரிய சப்போர்ட்டா நிக்கிறாரு. என்னத்த செய்ய? அப்பா மாதிரி நானும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. நான் என்னமோ என் தம்பி சிங்கம் புலி நெல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பொண்டாட்டி அடக்க தெரியாம துப்பு கெட்டு போய் தெரியுதானே. இத பாரு சவுந்தரம், இப்படி நீ இருந்தேன்னு வச்சுக்க கொஞ்சம் கூட வீட்டுக்கு ஆகாது. நீ இப்படியே விட்ட அப்புறம் நீ தான் தட்டு கட்டு சீரழிஞ்சு நிப்ப. என்னமோ சொல்றத சொல்லிட்ட, அப்புறம் என்னமோ பாத்துக்க போ. அம்மே, 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 அம்மா, அம்மா. சண்முகம், வலிக்குதுமா, ஐயோ வலிக்குதுமா, உடம்புலாம் வலிக்குதுமா. ஐயோ ஃபீவரா இருக்கே. சண்முகம், அம்மா, சண்முகம், என்ன ஆகுது? உடம்புலாம் வலிக்குதுமா. அந்த வலியில தான் உனக்கு ஃபீவர் வந்திருக்கு. ஹெவி ஃபீவர் வேற இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம்.
வலி குறைஞ்சிருக்காடா? பெயின் கில்லர் தான் போட்டிருக்கேன், ஆன்டிபயோட்டிக்கும் போட்டிருக்கேன். வலியும் குறைஞ்சிரும், காய்ச்சலும் போக போக குறைஞ்சிரும். ம், அப்படியே தூங்கு. அம்மா அம்மா எத்தனை பாடுபடுதோம், எவ்வளோ கஷ்டப்படுதோம். எங்களை எல்லாரும் அடிச்சு விளையாடுறாங்கம்மா. ஏமா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போன? சண்முகம், ஜுரம் குறைஞ்சிரும். கொஞ்ச நேரம் பேசாம படு. சீக்கிரம் வாமா, வந்து என் கூட பக்க பலமா இருமா. தயவு செஞ்சு வந்துடுமா. ஆல் ரைட், அம்மா வந்துருவாங்க. நீ கவலைப்படாம தூங்கு. கவலைப்படாத. அம்மா, உன் மடியில படுத்துக்கவா? வலி தாங்க முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குமா. உன் மடியில படுத்துக்கணும் போல இருக்குமா. நீ பாட்டுக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டம்மா. கூட வேற 4 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்ட. நான் என்னத்தம்மா செய்வேன்? 11 வயசுல பள்ளிக்கூடம் நிப்பாட்டிட்டு மளிகை கடையில பொட்டலம் கட்டுற வேலைக்கு போனேன். ஆனா ஒரு விஷயமா, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு வேளை கூட என் பிள்ளைகளை நான் பட்டினி போட்டதில்லம்மா. 10 வயசுக்கு வந்தப்ப அப்பா அழுதார். என்ன பண்றது தெரியல, எப்படி கரை சேர்க்க போறது தெரியலன்னு ஓட அழுதார். அப்ப எனக்கு ஒன்னும் தெரியல. வரவு பார்த்தா வரிசையா ஒவ்வொருத்தையா உக்காந்துட்டாலும் என்னால தாங்க முடியலம்மா. ஒவ்வொரு காசா சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி ஒரு கடை வச்சு ரொம்ப நாளைக்கு வண்டி வாங்க கூட வசதி இல்லம்மா. மொத்த விலை விற்கிற கடைக்கு போய் அங்க சரக்கெல்லாம் தலையில ஏற்றிட்டு 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து கடையில வச்சு வியாபாரம் பார்ப்பேன். அதுல கிடைக்கிற 10 காசா சேர்த்து வச்சு என் தங்கச்சிகளை படிக்க வச்சு அவளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சேன். என் கூட படிச்ச கூட்டாளிக அம்புட்டு வெறும் பள்ளிக்கூடம் காலேஜ்னு போனானுவ, ஊரை சுத்துறானுவ, தண்ணி அடிச்சானுங்க, சினிமாவுக்கு போனானுவ. நான் எதுவுமே செய்யலம்மா. சினிமா போனா அதுல 50 ரூபாய் செலவாகும்ட்டு அந்த காசை வச்சு பிள்ளைகளுக்கு தின்பண்டை வாங்கி கொடுக்கலாம்ட்டு அதை சேர்த்து வச்சு வாங்கிட்டு வருவேன். நீ அந்த பிள்ளைகளை வயிற்றுல தான் சுமந்த. இப்போ வரைக்கும் 4 பேர் என் நெஞ்சிலேயே சுமக்கமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு எல்லாமே தெரியும்டா. உனக்கு எல்லாம் தெரியுமா? எப்படிமா தெரியும்? பிள்ளைங்களை ஏங்க விடாம வளர்த்துட்டம்மா. வசதியா பிள்ளைகளை வளர்க்க முடியலனாலும் அவளுக்கு தேவையானதை அம்புட்டேரா செஞ்சு கொடுத்துட்டம்மா. குணத்திலையும் பாசத்திலையும் நல்லவங்களா வளர்த்துருக்கேம்மா. அவங்களெல்லாம் கரை சேர்க்கணும்ன்றதாம்மா என் ஒரே ஆசை. அவளுங்களை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டுதம்மா. ஆனா என்ன நீ பார்த்துக்கம்மா. பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா,
அம்மா என்னடா? நிஜமாவே நீ வந்துட்டியா? ஆமாப்பா, வந்துட்டேன். திரும்ப என்னைய விட்டு போயிட மாட்டல்ல? திரும்ப என்னை விட்டு போயிட மாட்டல்லம்மா? இல்லடா, போக மாட்டேன். நான் கூடவே இருப்பேன். சாமி சத்தியமா? ஆயிரம் பெருமை பீத்திக்குதான். ஆனாலும் இந்த சம்பவம் பேல இவனால ஒன்றும் செய்ய முடியல. இதுல தான் ஏதோ பெரிய போலீஸ்னு பண்டா வேற. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காள என் பொண்டாட்டி பாக்கியம். இவ எப்படி அடங்கி ஒடுங்கி கிடந்தா? அவளை 10 அடி அடிச்சு நிறுத்திட்டா. என்னங்க நிறுத்திட்டீங்க, உங்களுக்கு கோவம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறவ இப்ப என்னடானா அக்கா கூட குடுமிப்புடி சண்டை போடுதா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எதுக்கு எடுத்தாலும் என்னைய எதிர்த்து பேசுதா. அந்த அந்த ஒத்த ஓட்டு அவனை கேட்கவே வேண்டாம். அவனை வீடா இது, குடும்பமால இது. படுத்தா உறக்கம் வர மாட்டேங்குது, தின்னா சோறு இறங்க மாட்டேங்குது. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை கிழிக்க முடியும்? சரியா? ஆக்கங்கட்ட கூவ அடி. என்னது எப்பா, மனுஷனை நிம்மதியா உறங்க விட மாட்டீங்களா? ராத்திரியில எதுக்குப்பா ஊரை கூட்டிட்டு இருக்கீங்க? என்னத்தை செய்ய? உன்னைய தூக்கி போட்டு என்னால மிதிக்க முடியல. அதான் இவன் தான் மாட்டான், இவனை நொங்கிக்கிட்டு கிடைக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு உறக்கம் இருக்க எதுவும் வராதா? எப்படி இல்ல, எப்படி வர எனக்கு உறக்கம்? நீ ஒரு துப்பு கட்ட மூதி. இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்ன அந்த ரத்னா கழுத்துல தாலி கட்டி தூக்கிட்டு வர உனக்கு துப்பு இல்ல? இப்ப அந்த வெறும் பெய சண்முகம் பொழைச்சுக்கிட்டான். அவன் எந்திரிச்ச வந்து என்ன செய்ய போகுதானோ, என்ன நடக்க போகுதோன்னு எனக்கு அப்படியே ஒரு ஆட்டம் கண்டு கிடைக்க. நானு இந்த லட்சணத்துல நீங்க தான் தர்மகர்த்தா, நீங்க தான் பிரசிடென்ட்னு இந்த ஊர்ல 4 பேர் அவனை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இளைய நீ 6 அடி ஒசரந்தான் வளர்ந்திருக்க, உன்னால என்ன பிரயோஜனம்? இல்லையே உன்னைய பெத்ததுக்கு ஒரு ஒட்டகச்சிங்க நல்ல ஒசரமா வளர்த்திருந்தேன்னா அதன் தோல் மேல நான் தண்ணியை கொண்டு வந்து இந்த ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணிருப்பேன். ஊர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேராவது நான் வாங்கியிருப்பேன். துப்பு கெட்ட மூதி. வா, சும்மா சும்மா எல்லாத்துக்கும் என்னையா சொல்லாதீங்க. நான் கூட்டிய அந்த ஆளுக நல்ல ஆழமா தான் குத்துனாங்க. இதை விட தெளிவா யாராலையும் சம்பவம் செய்ய முடியாதுப்பா. சம்பவம் இது பெரிய சம்பவம் இல்லை இது உனக்கு. இல்லை கடைசியில் அந்த விரும்பே பொழைச்சிக்கிட்டா அதான் இப்ப சம்பவம். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? குத்துனா சாவ மாட்டேங்கிறான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஐயா, எம்புட்டு தடவை தான் சம்பவத்துக்கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பிய. கத்தியால குத்தியும் அவன் சாவல, இந்த தடவையும் தோத்து போயிட்டிய. இதுக்கு மேல ஒரே ஒரு வழிதாயா இருக்கு, ஆனா அதை நீங்க செய்ய மாட்டிய. என்னலே என்ன செய்யணும் இதுக்கு மேல? நான் சொல்ல மாட்டேன், சொன்ன அடிப்பே இல்ல. இல்ல நீ சொல்லினாலும் உன்னை நான் அடிப்பேன். உன் சோத்துல நான் விஷம் வச்சிருவேன். சொல்லிடுறியா? சொல்லல. அது அந்த சம்பவம் பையில உங்களால சண்டையில ஜெயிக்கவே முடியாது. சமாதானமா போய் தான் ஜெயிக்க முடியும். எப்படி எப்படி அவன்கிட்ட சமாதானமா போறது? கொஞ்சம் கூச்ச நாச்சம் பார்க்காம சம்பவத்துக்கிட்ட கண்ணை மூடிட்டு மருமவனேன்னு சடான்னு காலில் விழுந்துருங்க. நானு கண்ணை மூடிக்கிட்டு அவன் காலில் விழுந்துடுறான்.
அப்படியா அடிக்காதப்பா, அவன் செத்துட்டு போயிட போறான். பாண்டியே உன்னையும் சேர்த்து கொண்டு ஜெயிலுக்கு போவேன் உன்னையே. சௌந்தரம், எதுக்குல நடுச்சாமத்துல தகராறு பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? பொறவனுக்கா இவனை பெத்ததுக்கு நான் கரகாட்டம் ஆடிதான் பொழப்பு நடத்தணும் போல. ரத்தன கழுத்துல தாலி கட்ட துப்பில்ல. இவனால நான் தான் ஏதோ கூறி குறுகி நிக்க வேண்டியிருக்கி. எனக்கு சும்மா இருல. என்ன 4 தடவை தோத்துட்டா என்னல? ஒரு தடவை ஜெயிச்சுட்டா போதும்ல, அம்புட்டும் அதுக்குள்ள அடங்கிடும்ல. இவங்களை வச்சுட்டு நான் ஜெயிச்சிருவேனா? வெள்ளங்கிடும். விடல, இவனுக்கு விவரம் கெட்டவனுங்க. அந்த ரத்துனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரணும், அம்புடுதானே? அக்கா உனக்கு நேக்க ஒரு திட்டம் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்க. நீயாவது இப்ப கொஞ்சம் உருப்படியா சொல்லுக்கா. சொல்லுதேம்ல, சொல்லுத. இதெல்லாம் நம்ம வேற மாதிரி தான் செய்யணும். அதுக்கு நீ முதல்ல முத்துப்பாண்டிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பேச முடியும். இவனுக்கு வேற பொண்ணு பாக்குதுதா? அதத்தானே சொல்லுதேன். என்னாலாம் ஒத்துக்கலாம் முடியாது, எனக்கு ரத்னா தான் வேணும். அத்தை, இந்த ஜென்மத்துல நான் ரத்னா விட வேற எந்த பொண்ணு கருத்துலயும் தாலி கட்ட மாட்டேன். ஆக்கங்கிட்ட மூதி உங்க அப்பா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல தப்பே இல்லைல்ல. நீங்க பாரு, நான் சொல்றத முழுசா கேட்க மாட்டியா? கல்யாண ஏற்பாட்டை பண்ணணும் தான் சொன்னேன். கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா? அக்கா என்ன சொல்லுத நீயே? கல்யாணம் பண்ணணும், ஆனா கல்யாணம் ஏற்பாடு எனக்கு புரியல. நல்லா கேட்டுக்க சௌந்தரம். இவனுக்கு நாம பொண்ணு பாக்குறோம், பேசி முடிக்கிறோம், நாளும் பாக்குறோம், பத்திரிக்கையும் அடிக்கிறோம். கல்யாணத்துக்கு அந்த வைகுண்டத்தை குடும்பத்தோட அழைக்கிறோம். குடும்பத்தோட வந்துட்டாலும் பேதியில போறவன இந்த பாரு, வைகுண்டம் கட்டாயம் வருவான்ல, குடும்பத்தோட வருவான். தங்கச்சி மாமன் கல்யாணம்ல தாய் மாமா வராம எப்படி? சரி, வந்து வேற பொண்ணை பார்த்து பாண்டிக்கு கல்யாணம் முடிக்கும்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு மேல இருக்கிற கோவம்லாம் போயிரும். அப்பாடா, ரத்னா தப்பிச்சிட்டான்னு ஒரு ஆசுவாசம் வரும்ல. அதனாலயே அவன் மொத்த குடும்பத்தோட சந்தோஷமா கல்யாணத்துக்கு வருவான்ல. அங்கதான் நம்ம திட்டத்தை நடத்தி காட்டணும். என்ன திட்டம்? இலை, மணமேடையில உனக்கு பார்த்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பா. அவளுக்கு நீ தாலி கட்ட கூடாது. அம்புட்டு பேரு பாக்க அங்கனையே நீ ரத்னா கழுத்துல சட்டுன்னு தாலி கட்டிடணும். எப்படி அத்த? ஏற்கனவே மணமேடை வரைக்கும் வந்து இந்த திட்டம் தோத்தும் போச்சு. முட்டப்பையில போன தடவை நீ ரத்னாவை தூக்கிட்டு வந்தல, அதனால சம்முவன் வந்து போராடினான். இந்த தடவை யாருக்கும் மேல சந்தேகம் வராது. இங்க பாரு, ஊரே சந்தோஷமா வரும்ல. அந்த ரத்னாவை விட்டு வேற பொண்ணை தானே பாத்திருக்காங்கன்னு சந்தோஷமா குடும்பத்தோட அந்த ரத்னாவையும் கூட்டிட்டு வருவானுங்க. அப்ப எதிர்பார்க்காத நேரத்துல நீ ரத்னா கழுத்துல தாலிய கெட்டிடணும். பிறகு யாரால என்ன செய்ய முடியும்ல? அக்கா அக்கா, இதுக்குதான்க்கா நீ வேணும், நீ வரணுங்கிறது. அக்கா சூப்பர் சூப்பர் பிளானுக்கா இது. இது அட்டகாசம். அக்கா சொல்லிட்டேல்ல, இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. எதிரிய நாம எப்ப தாக்கணும்னு தெரியுமால? அவன் உறங்குறப்பவும் எதிர்பார்க்காத நேரத்திலயும் தான்ல. அதத்தான் நாம இப்ப செய்ய போறோம். இது மட்டும் இல்ல, செஞ்சு ஜெயிக்கவும் போறோம். எப்படில அக்காவோட ஐடியா? சூப்பர்க்கா, சொல்லிட்டேனே. வளர்ந்து கெட்டவனே, இது அக்கா சொல்றது தோக்கவே தோக்காத திட்டம். இந்த தடவையாவது ரத்னா கழுத்துல ஒழுங்கா தாலிய கட்டி. எப்படி கட்டுதான்னு மட்டும் பாரு. எனக்கு என்னமோ இந்த தடவை அவங்க ஜெயிப்பாங்களான்னு டவுட்டா தான் இருக்கு.
துப்பாக்கி எடுத்தாலே நேருக்கு நேரா இருக்கிற ஆளை சுட தெரியாது. இந்த தடவை தாலி எடுத்து நேருக்கு நேரா இருந்தாலும் கட்டிடுவா போறாரு. ஆண்டவா, என்னென்ன கூத்து நடக்க போகுதோ. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சரி சரி, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு.